எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், கைய விடுங்க. கைய பிடிக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? இல்ல நீங்க விடுங்க. ஏய், உன் ப்ராப்ளம் என்ன? இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியே பர்சனல் விஷயங்கள் பேசுவாங்க. ஏய், நான் எங்க பேசுனேன்? பாட்டி தானே பேசுனாங்க. அப்ப நீங்க கூட தானே எல்லாரையும் பார்த்து தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்றீங்க. தேவையில்லாம தண்டோரா போட்டு எல்லாருக்கும் சொல்றாங்க. நம்ம வீட்ல இவ்ளோ பெரிய பார்ட்டி வச்சிருக்கோம், அதுவே தண்டோரா மாதிரி தான். இதுக்கெல்லாம் நீ ஏன் டென்ஷன் ஆகுற? யாராவது கங்க்ராச்சுலேஷன் சொன்னா நான் தேங்க்யூன்னு சொல்லாம என்ன பண்றது? ஆனா கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும்னா நீங்க உங்க பர்சனல் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிருக்கணும். சந்தோஷமான விஷயத்தை தான் ஷேர் பண்ணிருக்கேன். இதை சீக்ரெட்டா வச்சுக்க முடியுமா? உங்களுக்கு புரிய வைக்கிறது இருக்கே. ப்ளீஸ் எப்படியாவது புரிய வையே. எங்க இரு, நம்ம ஃபேவரட் பாட்டு போயிட்டு இருக்கு. ஃபேவரட் பாட்டா? நீ வா சொல்றேன். So sorry. சாரி. க்ளீன் பண்ணிடுவான். ராபின் வந்து க்ளீன் பண்ணிடுவான். நோ ப்ராப்ளம். இப்ப நான் மேல போனா என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. மேல இருந்து அவனை சுட ரொம்ப ஈஸியா இருக்கும். கச்சிதமா வேலையை முடிச்சிடலாம். சிமோனிகா, அது சிமோனிகா தான். கண்டிப்பா அவளே தான். அவளோட கண்ணு. அவர்கிட்ட சொல்லணும். இல்ல, முதல்ல அவளை எங்கன்னு கண்டுபிடிக்கணும். சிமோனிகா, சிமோனிகா எங்க போயிட்டா அவ? அத்த, என்னாச்சு த்ரிஷா? இல்ல, நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுறேன். இருங்க. இந்த பொண்ணு இவ்வளவு வேகமா எங்க போறா? வேண்டாம் சிமோனிகா. Oh God. அபி, அபி, என்னாச்சு? அபி, ஏய், சிமோனிகா, விடு. கேளு. விடுன்றல. ஏய், பிரபா, சிமோனிகா, புடியாவல.
த்ரிஷா உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. முதல்ல அவளை போய் பிடிங்க, போங்க, சீக்கிரம் போங்க. அவ்வளவுதான்ப்பா. இப்போ உன் காலை கொஞ்சம் கீழே வை. பாருங்க. பாத்துங்க வா. என்ன பாத்துங்க? என் அண்ணன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? ஒன்னால தானே என் அண்ணனுக்கு இப்படி ஆச்சு. இப்ப எதுக்காக எல்லாரும் என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? ஐம் சாரி டு சே திஸ். நீங்க எல்லாரும் உங்க கண்ணை கட்டி வச்சிருக்கீங்க. அதனால தான் உண்மை தெரிய மாட்டேங்குது. ஆனா நான் அப்படி இல்ல. என்னால குருட்டா போக்கெல்லாம் இருக்க முடியாது. எங்க அண்ணனை இப்படி பார்க்க முடியாது. அண்ட் பிரக்யா, நீ உனக்கு நான் அன்னைக்கு சொன்னல, நல்லவ மாதிரியும் இந்த வீட்டுக்கு நல்லது செய்யறவ மாதிரியும் நடிக்காதன்னு சொன்னல. இவ்ளோ பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் பிரக்யா. இந்த வீடு ஒரு வீடாவே இல்ல, நரக மாதிரி ஆயிடுச்சு. உறவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. உண்மையான உறவை யாருமே இங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆலியா, எக்ஸாக்ட்லி. ஆலியா உன் தங்கச்சினா எப்பவும் வாயால நீ என்ன ஆலியான்னு கூப்பிடுவேன்னு நான் தவிச்சிட்டு இருந்தேன்னா, ஆனா இவளால நீ என் பேரை சொல்றது என்ன மறந்தே போயிட்டல. ஐ லவ் யூனா. என்னால உன்னை எப்பவும் இப்படி ஒரு நிலைமையில பார்க்கவே முடியாதுன்னா. இப்படி ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருந்தா என்னால எப்படி நான் உன்னை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? இதோ இருக்காளே இவதான் அடிக்கிற மாதிரி அடிச்சு அதே அடிக்க மருந்தும் தடவி விடுவான். அத பார்த்து நீங்க எல்லாருமே சத்தமா கிளாப் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நடந்துட்டு இருந்தது. ஆனா இனிமே இப்படி நடக்காது. என்ன எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி? ஆலியா வாயை மூடு. இல்லனா நான் வாயை மூட மாட்டேன். இன்னைக்கு நான் சும்மா இருக்க போறதில்ல. எனக்கு நீனா உயிர்னா அத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எல்லா தடவையும் உனக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணமே இந்த பிரக்யா தான். அந்த சிமோனிகாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? அந்த சிமோனிகாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே இந்த பிரக்யா தானே. அதே உங்களுக்கு புரியல? அப்புறம் பாட்டி, நீங்க எப்ப பார்த்தாலும் அவளை புகழ்ந்துகிட்டே இருப்பீங்கல்ல. இவதான் இந்த வீட்டோட மகாலட்சுமி, சரஸ்வதி, அப்படி இப்படின்னு தலையில வச்சு கொண்டாடுவீங்களே. இவ இந்த வீட்டோட லட்சுமியோ சரஸ்வதியோ இல்ல. இந்த வீட்டுக்கு பிடிச்ச பீடை இவ. வாயை மூடு. கேட்டுக்கிட்டே இருக்கணும், உன் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்க. இல்ல பாட்டி, நான் வாய் மூட மாட்டேன். உங்க யாருக்கும் இவ பண்ற தப்பே தெரிய மாட்டேங்குது. ஆனா இவ பண்ற தப்ப என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது பாட்டி. என்ன பொறுக்க முடியல உன்னால? அப்படி அவ என்ன தப்பு பண்ணிட்டா? இவ என்ன பண்ணாலும் உனக்கு தப்பு மட்டும்தான் தெரியும். ஆனா எனக்கு இவ பண்ண ஒவ்வொரு தியாகமும் நல்லா ஞாபகம் இருக்கு. இவதான் அபிய, நம்ம எல்லாரையும் இந்த வீட்டையும் எல்லா பிரச்சனையில இருந்தும் காப்பாத்தி இருக்கா. அந்த பிரச்சனையில மாற்றத்துக்கு காரணமா இவதானே. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த த்ரிஷா தாயாகிற சந்தோஷத்தை நம்ம வீட்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோமே. இவ நம்ம வீட்ல கால் எடுத்து வச்ச அன்னைக்கு அந்த சங்கரை கூட்டிட்டு வந்தா பிரபாவோட உயிரை பிரச்சனையில மாட்ட வச்சா. இதோ இந்த பிரக்யா அந்த சிவானிகாவை வீட்டு கூட்டு வந்தா என் அண்ணன் உயிருக்கு வலை வைக்க பார்த்தா. கொஞ்சம் விட்டு இருந்தா என் அண்ணன் செத்து போயிருப்பான். பிரபாவும் அண்ணனும் காதலுங்கிற பேர்ல கண்மூடித்தனமா செத்துட்டு இருக்காங்க. ஏன் இது உங்க ரெண்டு பேருக்கும் புரிய மாட்டேங்குது? நீங்க ரெண்டு பேரும் காதலுங்கிற பேர்ல எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்றது ஏன் உங்களுக்கு புரியல? நீங்க இப்படி பண்றதுனால நீங்க ரெண்டு பேருமே உறவுகளை இழந்துட்டு இருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. என் அண்ணனை இவ என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கா. என் மேல எவ்வளவு அன்பா இருந்த நீ என்ன வெறுக்க ஆரம்பிச்ச. ஒருத்தரும் என்ன இந்த வீட்டு பொண்ணாவே மதிக்கவே இல்ல தெரியுமா? இவளுக்கு பதிலா தனுவை நீ கல்யாணம் பண்ணி Shut up, ஆலியா. Shut up. இன்னொரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்தது உன் மேல நான் கை நீட்டுற மாதிரி ஆயிடும். எந்த உறவை பத்தி எல்லாம் நீ இப்ப பேசிட்டு இருக்கியோ அது பிரக்யாவால இல்ல, உன்னாலதான் கெட்டு போயிருக்கு. ஏன்னா உனக்கு இந்த உறவுகளை விட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த வீட்டுக்கு பிடிச்ச தரித்திரம் இவ இல்ல, நீதான். ஒருவேளை நீ இந்த வீட்டுல இல்லன்னு வை, நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நீ இவ காதல்ல கண்மூடித்தனமா இல்லனா பைத்தியமாவே ஆயிட்ட.
அதனால தான் உனக்கு உன் மேல யார் உண்மையான அன்பு செலுத்துறா, யார் பொய்யா நடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் நான் எதுவும் உனக்கு புரிய வைக்க மாட்டேன். பட் நான் கடவுள்கிட்ட டெய்லியும் ப்ரே பண்ண போறேன்னா, யார் உனக்கு நல்லது நினைக்கிறா, யார் உனக்கு கெடுதல் நினைக்கிறான்னு அந்த கடவுள் தான் உனக்கு புரிய வைக்கணும். இன்னொரு விஷயம்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள உன்னை விட்டு எல்லாரும் பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உன்னோட ஒரு நெருங்கிய உறவு உன்னை விட்டு தூரமா போக போகுது. நான் லண்டன் போறேனா, நீ உன் லைஃப வாழ்ந்துக்க, நான் என் லைஃப பாத்துக்கிறேன். நீ உன்னோட முடிவை எடுத்துட்டல்ல, என்னோட முடிவு என்ன இருக்கும்னு உனக்கும் நல்லாவே தெரியும். சிமோனிகா தப்பிச்சிட்டா. என்ன? நான் இன்ஸ்பெக்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவளை எப்படியும் பிடிச்சிருவாங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க என்னோட விசாவை அரேஞ்ச் பண்ணுங்க. I'll talk to you later. உனக்கு ஏதாவது கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போய் உன் சொந்தக்காரங்க வீட்டுல தங்கிக்க. நான் கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு போச்சு. அந்த பிரக்யா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதை நீ புரிஞ்சுக்கணும். உன்னால அண்ணன் பக்கத்துல இல்ல, அண்ணன் பேரை கூட அவ எடுக்க விட மாட்டான். So better you think about it. பேரை கூட எடுக்க விட மாட்டாளா? அப்ப நான் வேற மாதிரி தான் பண்ணியாகணும். ஒன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது. மனசுக்கு 4 சேம்பர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அபியோட இந்த சேம்பர்ஸ்ல ஏதாவது ஒண்ணுல நான் நிச்சயமா இருப்பேன். All right. Okay. Bye. உன்ன மாதிரி யாராலையும் காஃபி போட முடியாது. நீ அப்படி இதுல என்னதான் போடுறியோ, இந்த மாதிரி டேஸ்ட் வேற யார் போட்டாலும் வராது. வாவ். வாவ்ல அப்புறமா இருக்கட்டும். முதல்ல நாம எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அந்த வீர் பிரதாப் சிங் சொன்னாரு சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல்னு. பட் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சிமோனிகா தப்பிச்சு நம்ம வீட்டு வரைக்கும் வந்துட்டா. நம்ம சேஃப் ஹவுஸ்ல இருந்தா நல்லதுன்னு நினைச்சேன். அதனால தான் இங்க வந்துட்டேன். அந்த சிமோனிகாவோட சாப்டர் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்னோட புது பாட்டுல ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். அப்படியா? என்ன பாட்டு? அதான் அபிக்யா பாட்டு. ஏய், ஒன் செக். ஹலோ. நான் வந்துட்டே இருக்கேன். ஓகே. பிரக்யா, நான் ஒரு நாளைக்காக பெங்களூருக்கு போறேன். நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனா நான் திரும்ப வர வரைக்கும் நீயோ இல்ல வீட்டுல இருக்கிற யாரோ இங்க இருந்து வெளியே போவே கூடாது. நீ இதே மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டே தான் இருப்ப, ஆனா எதையும் கேட்க மாட்டல. நீ முதல்ல எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. எங்கேயும் போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ஓகே, பண்ணாத. நீ இப்ப எனக்கு ப்ராமிஸ் பண்ணலனா நான் இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுறேன். இல்ல இல்ல, நான் ப்ராமிஸ் பண்றேன். இருங்க, நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன். நானும் எங்கேயும் வெளியில போக மாட்டேன். வீட்ல யாரையும் வெளியே போக விட மாட்டேன். இப்படியா ப்ராமிஸ் பண்றது? நான் சொல்ற மாதிரி சொல்லு. நான் சிமோனிகா பின்னாடி போக மாட்டேன். சரி, ஓகே. நான் சிமோனிகா பின்னாடி போக மாட்டேன். அவ போனையும் எடுக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் அவ யாருங்கிறதையே நான் மறந்துடுறேன். வெரி குட். ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்ட, இன்னொரு ப்ராமிஸையும் பண்ணிடு. என்னது? நான் வந்ததும் அபிக்யாவோட பாட்டு மேல நாம 2 பேரும் ஒர்க் பண்ணுவோம்னு. இந்த ப்ராமிஸ் கேன்சல். ஏய், என்ன நீ கேன்சல்? என்ன கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சு. சரி, வா போலாம். இந்தா, நான் இப்படி போய் இப்படி வந்துடுறேன். ஓகே பிரக்யா, நாங்க கிளம்புறோம். பாய். வா. இந்த பிரக்யாவால நானும் ஆலியாவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கணக்கு தீர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு.
மேடம் நிக்கில் ஒரு பொண்ணு அனுப்புனா, ஏதோ ஒரு வேலை இருக்கான். அவளை உள்ள அனுப்புங்க. ஏய் உள்ள வர சொல்லு. நீயா? உனக்கு எப்படி நிக்கல தெரியும்? யாருக்கு யாரு தெரியுங்கிறது இப்ப முக்கியம் கிடையாது. இப்ப யாரால யாருக்கு லாபம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்ட்ரெஸ்டிங். So to the point. உன்னோட புருஷன் இறந்து போனதுக்கு காரணம் அந்த பிரக்யா தானே? ஆமா, உயிருக்கு பதிலா உயிர் தான் வேணும்னு நினைக்கிறேன் நீ. கரெக்ட் தான். அப்போ உன் புருஷனோட சாவுக்கு காரணம் அந்த பிரக்யா தான். அப்படின்னா நீ பிரக்யாவை கொல்லு. நீ தேவையில்லாம அபியை எதுக்காக இதுல இன்வால்வ் பண்ற? தயவு செஞ்சு நீ அபியை சேஸ் பண்றதை விட்டுடு. அதை டேலி பண்ற மாதிரி நான் உனக்கு இப்போ ஹெல்ப் பண்ண போறேன் பிரக்யாவை கொல்ற விஷயத்துல. அபிஷேக்குக்கும் உனக்கும் இருக்கிறது ரொம்ப பழைய உறவு போல இருக்கே. ரொம்ப பழசுதான். இப்போ அதை புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். டீல்? சவுண்ட்ஸ் குட். பட் நான் இங்க இருக்கேன், போலீஸ் என்ன துரத்திட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பிரக்யாவை எப்படி கொல்ல முடியும்? நான் உனக்கு சொல்றேன். ஹலோ ஹலோ மேடம், நான் சிமோனிகாவை பார்த்தேன். ஊருக்கு வெளியே இருக்கிற பழைய ஃபேக்டரி குடோன்ல இருக்கா. சிமோனிகா பழைய ஃபேக்டரியோட குடோன்ல இருக்காளா? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் சிமோனிகா மேடம்காக தான் வேலை செய்யறேன். அவளுக்காக வேலை செய்யறேன்னா எனக்கு எதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்? அப்பதான் எங்களால நிம்மதியா வாழ முடியும். போலீஸ் அவங்கள தான் தேடிக்கிட்டே இருக்காங்க மேடம். எங்களுக்கு டெய்லி பயம் அதிகமாகிட்டே இருக்கு மேடம். நான் குழந்தை குட்டியோட இருக்கிறவன், என்னால ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. அதனால தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா என்கிட்ட எதுக்கு சொல்ற? மேடம், உங்களால மட்டும்தான் அவங்கள பிடிக்க முடியும். ஏதோ கேங்ஸ்டர் அவங்கள ஃபேக்டரியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பணம் கொடுத்தா அவங்கள விட்டுடுவாங்களா? ஆனா 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க போலீஸை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போயிடுங்க. போலீஸை கூட்டிட்டு போனீங்கன்னா சிமோனிகாவை நீங்க கண்டிப்பா பிடிச்சிடலாம். மேடம் நான் போனை வச்சிடுறேன். இல்ல நீ ஹலோ இந்த வீர் பிரதாப் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஒன்னு பண்றேன், நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். எங்க போற நீ? என்னம்மா, அபி என்ன சொன்னான்னு மறந்துட்டியா? இங்க இருந்து யாருமே வெளியே போக கூடாது. பாட்டி, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா நமக்கு சிமோனிகா எங்க இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் நாம இந்த மாதிரி பயப்பட தேவையில்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இங்க பாருங்க, போலீஸ் அந்த சிமோனிகாவை மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாம யாரும் அவளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எல்லாரும் சந்தோஷமா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். பாட்டி, நான் அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனா அவருக்காக தானே வெளியில போறேன். ஆனா அது பிரக்யா. பாட்டி, உங்களுக்கு தெரியும்ல அந்த சிமோனிகா எப்படிப்பட்டவன. அவ என்ன வேணாலும் பண்ணுவா. ஒருவேளை அவ இப்ப கூட ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பாட்டி. அந்த சிமோனிகா மறுபடியும் ஒரு வழியில குறுக்கிட்டானா? இல்ல பாட்டி, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இல்ல பாட்டி, நான் சிமோனிகாவை தேடி போவேன். அப்புறம் நான் தான் இன்ஸ்பெக்டர் வீர் பிரதாப்புக்கு ஃபோன் பண்ண போறேன்ல, நான் போலீஸை கூட்டிட்டு தான் அங்க போவேன் பாட்டி. வேண்டாமா பாட்டி, ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் என்ன தடுக்காதீங்க. சிமோனிகாவை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அவளை மட்டும் போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேஃப் ஆயிடுவோம். இதை விட நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. நான் தான் போலீஸை கூட கூட்டிட்டு போறேன்ல, எனக்கு எதுவுமே ஆகாது. போலீஸை கூட்டிட்டு போறியா? சரி, போமா. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாம இருங்க பாட்டி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அடடே, ஒருவேளை போலீஸ் அவ கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா? இல்ல பிரக்யா என்னோட அபியை காப்பாத்தி இருக்கா. அப்படின்னா நானும் அவளை காப்பாத்தி ஆகணும். அந்த ஃபேக்டரியில பாவம் பிரக்யா தனியா மாட்டிக்க கூடாது.
என்னது இது? நான் என்னமோ நீ மொத்த போலீஸ் ஃபோர்ஸோட வருவேன்னு நினைச்சு உன்னை புகழ்ந்தே ஆகணும். எங்க போனாலும் தனியாவே போவ, அதுவும் ரொம்ப தைரியமா போவ. ஒவ்வொரு தடவையும் உன்னோட அதிர்ஷ்டம் உன்னை தொடர்ந்து காப்பாத்திக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாது. அங்க என்ன பண்ற? இங்க வா.